உங்கள் யாவரையும் சர்வலோகத்தையும் ஆளுகை பண்ணுகிற நம்முடைய அருமை ஆண்டவரும் அச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டுமா? சந்தோஷமாய் வாழ வேண்டும். சந்தோஷம் என்பது எப்போ வேணுமானாலும் வரும், எப்போ வேணுமானாலும் போகும் அப்படின்ற மாதிரி வாழாமல், எப்படி ஒரு சொந்த வீடு நமக்கு இருக்குதோ அதே போல சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருக்கணும். ஆனால் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 குறைவாக தான் காணப்படுகிறது. இப்போ வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ஆண்டவர் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். எப்படி சந்தோஷமா இருக்கு. சில யாரும் கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னங்க சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இரு என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். வசனத்துக்குள்ள நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 6வது வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். இந்த தினத்துல நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. எதுல சந்தோஷப்படுறான்னா அநியாயமான காரியங்களிலே சந்தோஷப்படுறாங்க. எதுல ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அத்தனை பேரை கொண்டுட்டேன் சொல்றேன்னா அதை சந்தோஷப்படுறான். இத்தனை பேர் நான் கொண்டுட்டேன், எவ்வளோ பெரிய ரவுடியா இருக்கு தெரியுமா, அதை சந்தோஷப்படுறான். அப்போ எதுல அநியாயத்தில் சத்தியம் அதில் தான் நம்ம வாழணுமே தவிர அநியாயத்தில் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. எது அநியாயம்? அநியாயம்னா எது? 1 கிலோவுக்கு 3/4 கிலோ கொடுக்கறது எது அநியாயம்? அவன் நினைச்சிட்டு இருப்பான், நான் ஏமாத்திட்டேன். தங்கத்தை ஏமாத்துறது, தக்காளியை தங்கத்துல இருந்து தக்காளி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி அவன் என்ன பண்றான்? ஏமாத்தி வாழ அவன் சந்தோஷமா அவன் இருக்கிறான். அந்த வசனம் என்ன சொல்கிறது? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. அதான் தான் யோபன் எழுதுறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற கேட்கிறத சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் எனக்கு. இப்போ அநியாயமான காரியங்கள், நிலத்தோடு நிலத்தை அபகரித்துக் கொள்வது, பிறர் பொருளை இச்சிப்பது, பல வகையான காரியங்களில் அநியாயமான காரியங்கள், துன்மார்க்கத்தில் சந்தோஷப்படுவது, இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதா? அருவருப்பாய் காணப்படுகிறது. சத்தியத்தில் சந்தோஷப்படணும்னா இயேசுதான் சத்தியம், வேதம் தான் சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் தான் சத்தியம். உண்மைங்களா? பிதா சத்தியமாக இருக்கிறார், குமாரன் சத்தியமாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறது. அவர் கொடுத்ததான வேதம் சத்திய வேதம். பக்தன் பாடுகிறான், சத்திய வேதம் பக்தரின் கீதம், உத்தமர் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அநியாயம், அக்கிரமம் இன்னைக்கு தேசத்தில் எப்படி இருக்குது? பெருகி இருக்குது. அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அருள் சாராயத்தில் எப்படி எனக்கு சொல்றதுல எனக்கு 1 பாட்டில் 2 பாட்டில் இப்படி போட்டு குடிச்சிடறான். யார் எவ்வளோ குடிக்கிறது? அப்படி குடிச்சிட்டு சீக்கிரம் என்ன பண்ணாரா? செத்து போயிடறான், மண்ணோட மண்ணு போயிடறான். அப்போ வேதம் சொல்கிறது அநியாயத்திலே சந்தோஷப்படாமல். இன்னைக்கு நான் இத்தனை மணி நேரம் நான் ஜெபித்தேன்னு சந்தோஷப்படணும், இத்தனை அதிகாரத்தை நான் படித்தேன்னு சந்தோஷப்படணும், இத்தனை பேருக்கு நான் சத்தியத்தை சொன்னேன்னு சொல்லி அதில் சந்தோஷப்பட்டாதான் மகிழ்ச்சி. பேசலாம். அப்போ நம்ம எதில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம்?
இன்னைக்கு கறி வாங்கி சாப்பிட்டோம், அது ஒரு சந்தோஷம். மீனை வாங்கினா அது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சோமோ அது ஒரு சந்தோஷம். நம்ம நினைச்சதெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டோமோ அது ஒரு சந்தோஷம். அது எல்லாமே சந்தோஷம் என்று நம்ம நினைத்துக் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் எது சொல்கிறது? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். சத்தியமாவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் அமைதியா, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சத்தியம்தான். பேசுதா? நான் தான்டா சத்தியம், வேற எங்கடா போய் சத்தியத்தை தேடப்போற? சத்தியம் என்ன பண்ணுகிறதா? பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். சத்திய அநேக தேற்றரவாக. இப்போ சத்தியம், அந்த சத்தியத்தில் நடப்பதின் நிமித்தமாகத்தான் நீங்கள் நானும் இந்த நேரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். அநியாயத்தில் சந்தோஷப்பட வேண்டுமானால் இந்நேரம் யார் யாரோ எங்கெங்கேயோ என்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அநியாயத்தில் சந்தோஷப்படுவது. ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை, மிச்ச எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. மதுரை பக்கத்தில் ஒரு குக்கிராமம். அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி அவர் பேசினார். ஐயா, நாங்கள் என்னுடைய மனைவி, என்னுடைய 3 பிள்ளைகள், 3 பேர், 5 பேர், அதாவது நான், என்னுடைய மனைவி, 3 பிள்ளைகள். அவர் ஒரு மிஷனரி ஊழியம் செய்திருக்கிறாரு. வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டு இனி நம்ம வாழ வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு அவர்கள் எடுத்து, இந்த ஒரு சூழ்நிலைகளில் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறதான அந்த செய்தி யதார்த்தமாக அவர் பார்த்துருக்கிறார். எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துச்சு, ஆனால் அந்த முடிவை நாங்கள் கைவிட்டுட்டு ஜெபித்து கர்த்தருக்காக வாழ முடிவெடுத்து விட்டோம். இது போதாதான் எனக்கு. 5 உயிரை காப்பாற்றின இந்த பிரசங்கம் போதாதா? நம்ம நினைக்கிறோம் இங்கே மக்கள் வந்தால் என்ன, வரட்டு நாங்கள் எவ்வளோ வந்தாலும் வரலாட்டு அதை பற்றி நான் கவனிப்போம். போதே கிடையாது. எங்கேயோ இருக்கிறவனுக்கு போய் இந்த வசனம் கிரியை செய்து 5 உயிரை காப்பாற்றி அவன் எனக்கு சாட்சியாக பேசுகிறான்றா, இது எனக்கு போதாதா ஐயா? பேசலாம். அப்போ என்ன பண்ணினேன், என் மனசு கேட்கணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், பக்கத்தில் கடை இருக்கா அப்படின்னு கேட்டேன். கடை இருக்குது. கடைக்காரன்ட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 10 கிலோ அரிசியை கொடுத்து கொஞ்சம் தீனியை கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனுக்கு காசு அனுப்பிச்சு கொடுத்து அனுப்ப சொல்லுவேன். வாழ்க்கையில் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட வேண்டும். பாரதியார் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதை நான் வச்சிருந்தேன், அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறான். எழுதுகிறவர் யாரு? மகக்கவி பாரதியார். அந்த கூட்டங்களில் பிரசங்கிக்கிறதான பாதிரியார் சொல்லுகிறார், வீண் நகைகள் வேண்டாம், வீண் அலங்காரங்கள் நமக்கு வேண்டாம், பட்டு ஆடைகள் நமக்கு வேண்டாம், புத்து ஆடைகள் நமக்கு வேண்டாம். கிறிஸ்து எங்கே பிறந்தாரு? மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரு. அவர் மாட்டுத் தொழுவத்தில் பொருட்கள் என்பது நமக்கு தெரியும். அதை சொல்லும்போது அவர் மாட்டுத் தொழுவத்தில் தன்னை தாழ்த்தினார். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணினார். மறுவாரத்துக்கு மக்கள் ஆலயத்துக்கே வரவில்லையா? மக்கள் யாரும் வரல, சர்ச்சுக்கு வரல. இதை பார்த்ததான ஃபாதரியார் என்ன பண்ணுறாராம், நீங்கள் எப்படி வேணுமானாலும் வரலாம், என்ன வேணுமானாலும் செய்யலாம், எதை வேணுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிரசங்கம் பண்ணால் அடுத்த வாரம் கூட்டம் நிரம்பி வந்துச்சான். பேசுதா? அதை எழுதிட்டு கடைசியில் அங்கே எழுதுறாரு, இயேசு மாத்திரம் அந்த கூட்டத்தில் இல்லை.
என்னவா? அப்ப கூட்டம் எதுக்குன்னா அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க, அவர் மகிமைப்படுத்துவதற்காக தான். வசனம் சொல்கிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படுங்கள். அப்ப சத்தியத்தின்படி நடப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்வது யாவருக்கும் எளியவாம், சொல்லியவனம். அப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நம்மை இந்த நாள் வரல என்ன பண்ணிருக்கிறது? தாங்கி இருக்கிறது. அப்போ நம்ம எதுல சந்தோஷப்பட வேண்டும்? எதுல சந்தோஷப்பட வேண்டும்? சத்தியத்தில் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 11:25. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். யாரு? மோசே. அவன் எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். பார்வோனின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன். செல்வ சீமானாக இருந்தவன். பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக வளர்க்கப்பட்டவன். அப்படி என்றால் அவன் ஒரு சுதந்திரவாளி. அவன் நினைத்தால் எப்படி வேணுமானாலும் வாழலாம். அவனை யார் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. ஆனாலும் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? அங்கே ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடும் பொழுது எபிரேயனை காப்பாற்றி எகிப்தியனை கொண்டு போட்டார். மறுதரம் 2 எபிரேயர்கள் சண்டை போட்டும் பொழுது அங்கே அவர் பஞ்சாயத்துக்கு போது அப்பொழுது கேட்கிறான், நேற்று எகிப்தியனை கொன்றது கூட எங்களையும் கொன்று விடுவாயோ? அப்பொழுது தான் ஐயோ நாம் செய்ததான இந்த காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லி பயந்து ஓடி வருகிறான். அவன் ஓடி வந்த பிறகு அவன் தன்னுடைய சொந்த பந்தம் வீட்டில் வந்து இருப்பதும் அங்கே ஆடுகள் மேய்ப்பதும் நாம் அறிந்ததான காரியங்கள். அப்படி இருந்தவனை தான் அந்த முட்செடிகளிலே ஆண்டவர் என்ன காட்சி அளித்து அவனோடு பேசுகிறார். பேசி என்ன சொல்றாரு? நீ எகிப்துக்கு போ, என் ஜனங்களை என்ன பண்ணணும்? மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்ப எத்தனை தடவை சொன்னாலும் என்ன பண்ணல? அதை தட்டி கழிச்சுக்கிட்டே போறான். எத்தனை தடவை அவன் தட்டி கழித்தாலும் ஆண்டவர் அவனை விடுவதாக இல்லை. ஆனால் ஒரு கோலை கீழே போட சொல்றாரு, அது பாம்பாய் மாறுகிறது. அவருடைய வாளை பிடின்றாரு, கோலாய் மாறுகிறது. பல அற்புதங்களை இங்கே காண்பித்து அந்த கோலை எடுத்துக்கொண்டு போ, மோசை கூட்டிக்கிட்டு போ. இப்படி போறதான வேலைகளிலே எகிப்துல தேவன் பல வகையான அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணினான்? வீட்டு கொண்டு வருகிறான். வீட்டு கொண்டு வருகிறவன் தான் சொல்லுகிறான், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு குடிக்காரங்கள் குடிக்கிறதான இடங்கள் எல்லாம் பார் வசதி உண்டு, ஏசி வசதி உண்டுன்னு போடுறான். உண்மை இல்லைங்களா? அவன் குடிக்கிறதுக்கு பார் வசதி இருக்குது, பார்ல என்ன இருக்குது? ஏசி இருக்குது. இப்படி போட்டு மக்களை கவர் பண்ணி எப்படியாகிலும் இப்போ மக்களை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்தில் வந்து வர்ற ஒவ்வொருத்தர் வரையும் அவருடைய தசம பாகம், இவர்களா செல்லா சிஸ்டரா 2000 ரூபாய் தசம பாகம், அவங்க அவ்வளவுதான். அவங்க ஒரு தசம பாகம் பார்த்து அவங்கள எக்காரணத்துக்கு கொண்டு பாஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? விட்டுட மாட்டாங்க.
என்ன போல மோசமான ஊழியக்காரன் உலகத்தில் எவ்வளோ இருக்க மாட்டான். அத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அத்தனை பேர் எங்கெங்கே போய் செட்டில் ஆகிருக்கிறான். ஒருத்தனுடைய நான் தொடர்பு வச்சிருக்கிறேன், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அதே மிச்ச பாஸ்டர் என்று சொன்னால் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டு அவங்க இருக்கிற இடத்துல போய் கிளைக்குடியம் ஆரம்பிக்கப்படும். இந்த நாள் வரலையும் கர்த்தர் எனக்கு கொடுக்க தான் வச்சிருக்கிறாரை தவிர கையை தவிக்கவே இல்லை. மக்கள் வந்தாலும் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பேன். யாருமே வராம போனாலும் கொடுக்கக்கூடிய நிலைமையிலேயே அதை வைப்பார். இதுதான் எனக்கும் தேவனுக்கு உள்ளதான உடன்பாடு. நம்புறீங்களா இல்லையா? அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் மக்களை நம்பி உழைத்து வரல, கர்த்தரை நம்பி வரல. யாக்கோபு போல பெருங்கையா இந்த யோர்தானை கடந்தை இவர் பெருவளங்களை உடவுலகத்தை மாற்றினார் போல கர்த்தரை மாற்றி இருக்கிறார். நான் ஆசிர்வதிச்சுதான் இருக்கிறேன். எந்த குறையும் எனக்கு வைக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஆசிர்வதிக்கப்படுவேன், அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்தேன். இது தேவனுக்கும் நமக்கு உள்ளதான ஒரு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடுகளை பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்து இருப்பே, நான் களி கூர்ந்து மகிழ்ந்து இருப்பே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அப்ப அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அனித்தியமானவர்களில் சந்தோஷப்படாமல், தேவ ஜனங்களோடு துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். ராஜா போல வாழ்ந்தவன் மக்கள் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, மோசே இதெல்லாம் உனக்கு நான் தர்றேன், இவனுக்கு எல்லாம் வனாந்தரத்தை அழிச்சு என்ன பண்ணிடுறேன், கொன்னுறேன். ஆண்டவர் சொல்ற, என் பேரை வேணுமா ஜீவ புத்தகத்தை என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுருங்க. ஆனா இவரெல்லாம் கொன்னினா உங்க நாமம் பேர் கெட்டு போயிடாண்டவர்னு சொல்லி ஆண்டவருக்கே என்ன பண்ண ஆலோசனை சொல்லக்கூடிய மாத்துறாரு. போ ஒழிஞ்சு போட்டு ஆண்டவர் தேவ பிள்ளையே, அநியாயத்துல சந்தோஷப்படக்கூடாது. அநித்தியமான பாவ சந்தோஷம் நமக்கு படக்கூடாது. பாவங்கள் என்பது நிறைய இருக்குது. ஆனா பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 1 Corinthians 1:15 சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவங்களை பட்டியலிட்டு அது பெருசா இருக்கும். பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று இவர்கள் செய்வதை என்ன பண்ணுங்க, மன்னித்தருங்க. அப்ப அங்க சிலுவையில கூட என்ன பண்றாரு, பாவம் செய்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னியும். பாவ சந்தோஷம் அது எக்கச்சக்கமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் பெரிய ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாக இருந்து உங்களோடு விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகள் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அதாவது சாபமான காரியங்களிலே போய் ஐக்கியப்பட்டுக் கொள்வது,
இப்போ யூதாஸ் காரியோத் எத்தனை காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்தான்? 30 காசுக்காக. ஏன் காட்டி கொடுத்தான்? அப்ப நடந்ததான சம்பவங்கள் என்ன? இயேசுநாதரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முறை திட்டம் தீட்டினார்கள். பைபிள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அடுத்தது இவரை கட்டாயம் இவரை பிடிக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி குருமார்களும் அப்பொழுது கமிஷனரும் முடிவெடுத்தார்கள். அப்ப யூதாசுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். என்னவென்று, இயேசுநாதர் இங்கே வெளியிலே இருந்தால் மக்கள் அவரை பிடித்து எப்படி கொன்று விடுவார்கள், ஜெயிலுக்குள்ள போயிட்டா யார் அவர் என்ன பண்ண முடியாது, கொலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில கூட என்ன பண்ணிருக்கலாம், காட்டி கொடுத்திருக்கலாம். அதை நினைச்சுதான் அவன் காட்டி கொடுத்திருப்பான். ஆனாலும் காட்டி கொடுத்த பிறகுதான் அவர்கள் வஞ்சகமாக இவரை பிடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது தான் இவன் போய் அங்க பேசியிருப்பான், சண்டை போட்டிருப்பான். நீங்க என்ன சொன்னீர்கள், அவரை நாங்கள் ஜெயிலில் அடைப்போம் என்று தானே சொன்னீர்கள். இவனுக்கு என்ன, அவர் எங்கே இருந்தாலும் உயிரோடு இருந்தால் போதுமானது அப்படி என்று இவன் நினைத்திருக்கலாம். ஆனால் யூதாசோடு பேசிய காரியங்கள் வேறு, நடந்து கொண்ட காரியங்கள் வேறு. இது நிமித்தமாக போய் அந்த பிரதான ஆசிரியர்கள் கூட இவன் சண்டை போடுகிற வேலைகளிலே அவர்கள் சொல்கிறார்கள், இது நீயாச்சு அவராச்சு, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்பொழுது தான் இந்த 30 காசு என்ன பண்ணினான், தூக்கி எறிந்து விட்டு வருகிறான். அந்த காசு சாபமான காசு, அதுக்கு பேரு ரத்த காசு. எனவே இந்த பணம் எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி குயவனுடைய நிலத்தை வாங்கினார்கள் என்று எதை சொல்லுகிறது. சாபத்திடானதாய் அது மாறி போனது. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகான் என்பவனும் சாபத்திடான காரியங்களை அவன் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பண்டம்பாய்களுக்குள் புதைத்து வைத்தது நிமித்தமாய் ஆயி பட்டணத்துல யோசுவா என்ன பண்ணினான், தோற்று போனான். அப்ப சாபத்தினால என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப சாபத்தினான காரியங்களை எடுத்துக்கொண்டு, சாபமான காரியங்களை எடுத்துக்கொண்டு அதுல நாம் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படவே. அனனியா சபிரால நீங்க நினைத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படிகளை வைக்கிறதான வேலைகளிலே இவ்வளவு தான் நிலத்தை வித்தீர்களா, இவ்வளவு தான் வித்த, பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னபடியாலே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவனை அடிச்சார், அவன் செத்து போனான். அனனியா செத்தானா இல்லையா? செத்தான். பொண்டாட்டிகிட்ட கூட சொல்லல, போய் அடங்க மாட்டாங்க. மனைவியை கேட்கிறாங்க, இவ்வளவுதான் வித்தீங்களா? இவ்வளவு தான் புருஷன் செத்து அடக்கம் பண்ணது தெரியாம, ஆமா இவ்வளவுதான் வித்த, ஏதாவது புருஷனை அடக்கம் பண்ண வந்துட்டு இருக்கிறான், உன்னை அடக்கம் பண்ணுவான், முடிஞ்சு போச்சு மேட்டர். அப்ப சாபத்திலான காரியங்களிலே நாம் சந்தோஷப்படுவோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை அழிந்து விடும். சாபத்திலான சந்தோஷப்படக்கூடாது. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் என்று சொன்னால், அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது, அநித்தியமானதுல சந்தோஷப்படக்கூடாது, சாபத்திலானதில் நினைத்து சந்தோஷப்படக்கூடாது. பிழையாம் தீர்க்கதரிசி அப்படிதான் நிறைய பொண்ணு பொருள் வருகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா சாபங்களை கூற நினைத்தான். ஆனால் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் என்ன பண்ணக்கூடாது, திருப்பக்கூடாது. எனவே சந்தோஷம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். பார்த்து குடும்ப பாடுறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த வாழ்க்கை சந்தோஷம் எதை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். யாக்கோபு 4:9. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம்
சஞ்சலமாகவும் மாறக் கடவது. நிலை இல்லாதது. அந்த நிலையில்லாத ஒரு காரியத்தை வைத்து அதை பிடித்துக் கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்பட. நிலைத்திருக்கிறது ஒன்று சொல்வது, நிலைத்து இராதது ஒன்று அறிவிக்கிறது. அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து அசையா சொத்து. அசை சொத்துனா எது? அசையா சொத்துனா இதுதான் போய் அங்கே காட்டணும். இவ்வளோ சொத்து இருக்குதா இல்லையா அப்படின்றத காமிக்கணும். அப்போ இங்கே அந்த வசனம் சொல்கிறது, நிலை இல்லாதவைகளில் சந்தோஷப்படக்கூடாது. மனுஷனே நிலையற்றவன். மனிதன் யாரு? நிலை இல்லாதவன். அதிகபட்சம் 100, 110, 120 வருஷம் வாழ்கிறான் மனிதன். நிலை இல்லாதவன். வேதம் சொல்லுகிறது, ஒரு மரத்தை குறித்து ஆகிற நம்பிக்கை உண்டு, மனுஷனை குறித்து என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில நிலை இல்லாதவன். வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க திருப்பி வீட்டுக்கு வர்றாங்களா வரலையா என்பது என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. நிலை இல்லாத மனிதன். அது போல ரெஸ்பான்ஸ் பாரு, நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே என்றும் நீங்காத பேரின்பமே. தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி. இந்த உலகம் நிலை இல்லாதது. ஏன் நிலை இல்லாதது என்றால், இந்த பூமியாகப்பட்டது அக்னிக்கும் கந்தகத்துக்கும் இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எது நிரந்தரம்? பரலோகம் தான் நிரந்தரம். பூமி அக்னியினால் அழிந்து போகும். அதற்கு முன் அடையாளமாகத்தான் சோதம் குமரா பட்டணத்தை தேவன் என்ன பண்ணினார்? அழித்தார். அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழித்து போட்டார். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நிலை இல்லாதவைகளிலே என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத. நிலையற்ற காரியம் அதை நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. எத்தனையோ மாளிகைகள்லாம் இருக்கிறது. சாதாரண ஒரு குண்டை வச்சானா 100 அடுக்கு மாடி கூட ஒரு 10-15 செகண்ட்ல விழுந்து தரமட்டமா மாறி போகுது. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி என்ன பண்றாங்க? கப்பல்களை உண்டாக்குறாங்க. ஆனா எதிரி நாடு என்ன பண்ணுது? அந்த கப்பலை அடிச்சு காலி பண்ணுது. இதுதான் வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை. இந்த நிலையில்லாத காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்பட. 5வது தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏனெனில் முற்காலத்திலே நாமும் இருந்தோமா புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். அதாவது இச்சைகளினால் சந்தோஷம். ஆதாம் முதல் மனிதன். ஏவாளை நீங்க பார்க்கதான வேலைகளை கூட அந்த மரத்தை பார்த்து அவருடைய கனி என்ன பண்ணினா இச்சித்தார். அப்ப நாமும் பல வகையான காரியங்களில் இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அதுல சந்தோஷப்படுகிறோம். அப்படி வாழ்க்கையில சந்தோஷப்படும் பொழுது அது தேவனுக்கு பிரியமா என்பதை நீங்க யோசித்து பாருங்கள். நமது வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அடுத்தவர்களுடைய பொருள்களை பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம்? ஐயோ அவங்க அதை வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி துக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. அப்ப அடுத்தவங்க பொருள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இச்சிக்கவே. அடுத்தவங்க ஒரு கார் வச்சிருக்கிறாங்களோ, வண்டி வச்சிருக்கிறாங்களோ, வீடு வச்சிருக்கிறாங்களோ, இப்படி பல வகையான காரியங்களை பார்த்து என்ன பண்றான்? அவங்ககிட்ட அது இருக்குது, இவங்ககிட்ட இது இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது.
அதை விட கர்த்தர் உங்களை அதிகமாகவே ஆசீர்வதிச்சிருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அம்பானியே வச்சுட்டா கூட அவனுக்கு எத்தனையோ லட்சம் கோடிகள் கடன் இருக்கிறத பேப்பர்ல போடுறான். ஆனா உலகத்துல கோடீஸ்வரன் தான். எந்த அளவுக்கு அவன் கோடீஸ்வரனா இருக்கிறானோ அந்த அளவுக்கு கடன்காரனாகவும் இருக்கிறான். பேங்க்ல கடன் வாங்குறாங்க. ஆனா நீங்க எந்த கடன் வாங்காம இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இருக்கிற அவங்கள விட நீங்கள் பாக்கியவான்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காத போதுதான் அடுத்தவனை பார்த்து நம்ம என்ன பண்றோம், பொறாமப்படக்கூடிய நிலைமையில வரணும். நம்மளுக்கு கூட அதை கற்றுக் கொடுத்துருந்தாருன்னா எதை வச்சு நம்ம ஆசீர்வாதமாய் வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். அந்த வார்த்தை வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்கள். அப்ப எதுல சந்தோஷப்படணும், எதுல சந்தோஷப்படக்கூடாது. அப்ப எதுல சந்தோஷப்படக்கூடாது? ஒண்ணு, அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. இரண்டாவது, அநித்தியமானவர்களில சந்தோஷப்படக்கூடாது. மூணாவது, சாபமானதில் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. நான்காவது, நிலை இல்லாததுல சந்தோஷப்படக்கூடாது. ஐந்தாவது, இச்சைகளில சந்தோஷப்படக்கூடாது. ஆபிரகாமின் மனைவி ஒரு ராஜா இச்சித்தான். ஈசாக்கின் மனைவியே ஒருத்தன் இச்சித்தான். உண்மையா இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டா, இவன் யாரு கேட்டா என் சகோதரி. ஏன் அப்படின்னு கேட்டா, என் உயிருக்கு பயந்து நான் அப்படி சொன்னேன். ஒரு வகையில வேதத்தின்படி சகோதரி முறைகள் வரும். இப்ப அடுத்தவர்களுடைய பொருள்களை இச்சிப்பது இவைகள் எல்லாம் கூடாது. அப்ப கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷம் துக்கமாய் மாறாமல் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் உதவி செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். ஆமென்.